நீங்க எல்லாரும் அயராது உழைக்கிறவங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அயராம ஓடுறவங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேற யாரும் இல்லைங்க, நம்ம உதயநிதி ஸ்டாலின் தான். நேத்து சந்து புந்து எதுன்னே தெரியாம கண்ணுக்கு தெரியாம பட்டாப்பட்டி எல்லாம் தூக்கி மடிச்சுக்கிட்டு தெறிக்க விட்டுட்டு ஓடினாங்களே நம்ம பட்டாப்பட்டி வீரர்கள். நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவங்களும் சேர்ந்துதான் சொல்றேன். அளவில்லாத ஊழலை பண்ணி பேசாத பேச்செல்லாம் சட்டசபையில வச்சு பேசி விஜய் சார் நோட்ஸ் எல்லாம் எழுதுற பார்த்துட்டு பீதி அடைஞ்சு எங்க நம்மள செஞ்சு விட்டுருவாரோன்னு பயந்து பேசி முடிச்ச கையோட தெரிச்சு கண்ணுக்கு கேட்டாத மாதிரி தெரிச்சு ஓனா நீங்க தானே. பட்டாப்பட்டி ரவுடிகளான வீரர்களான திமுக காரங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து தெரிச்சு ஓடுனீங்க, சந்து முந்திரியா ஓடுனீங்க. அப்புறம் என்னத்துக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ட்விட் வேற. அவ்வளவு தூரம் நான் பேசினேன், ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசல, பதிலுக்கு பேசலையே விஜய் சார் சொல்லிட்டு நக்கலா பேசிருக்கீங்களே, இது உங்களுக்கு தேவையா? நீங்களே உங்க வாயால கெடுத்துக்கிறீங்க. தவளை தன் வாயால் கெடுன்றது அது உங்களுக்கு தான் முடிஞ்சு நினைக்கிறேன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே. அவருக்கு பதிலுக்கு பேச ஒரு நிமிஷம் பத்தாது. தெரிச்சு ஓடுனது யாரு, எங்க அவன் நோட்ஸ் போட்டு செஞ்சு விட்டுருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது ஒரு லுக்க விட்டு பார்த்துட்டு நோட்ஸ் எழுதுற பார்த்துட்டு எங்க நம்ம செஞ்சு விட்டுருவாருன்னு சொல்லிட்டு தெரிச்சு ஓடுனீங்க. பேசி முடிச்சோன்னு இருந்திருக்க வேண்டியானே, எதுக்கு ஓடுறீங்க? இருந்து அண்ணன் என்ன பேசுறான்ற கேட்டுட்டு போயிருக்க வேண்டியானே. தெரிச்சு ஓடிட்டு பயந்து ஓடிட்டு நீங்க எங்கிட்ட வீட்டுக்கு போயிட்டு ட்விட்டர்ல போடுறீங்க. அதை அங்க நின்று கேட்டிருக்க வேண்டிய மைக்ல சட்டசபையில வச்சு அதையே வீட்டுக்கு போயிட்டு ட்விட்டர் போடணும். அவர் எழுதி வச்சிருக்கிற கேள்வி எல்லாம் நீ சட்டசபையில இருக்கும் போது கேட்டிருந்தாருன்னா கிழிச்சு தொங்க விட்டுருப்பாரு உங்களை. அந்த அளவுக்கு நீங்க பேசின கேள்வி ஒவ்வொன்றும் அதுக்கு ஆன்சர் பண்ணணும்லவே. அதுக்கு நீங்க இருந்திருக்கணும். கேள்வி கேட்டா பத்தாது, ஆன்சருக்கு அங்க இருந்திருக்கணும். குற்றமுள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்குன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நீங்க பயந்து தெரிச்சு ஓடிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் உண்மை. அப்படி குற்றம் உள்ள நெஞ்சு குறு உருக்கலைனா அங்க நின்றுக்க வேண்டியானே. நீங்க கேட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதிலடி கொடுத்துருப்பாருல எங்க அண்ணே. இதுல ஏன் தெரிச்சு ஓடுனீங்க, ஏன் அங்க இருந்து கிளம்பி போனீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அது ஒண்ணும் இல்லைனே, நீங்க பெரும்பான்மையை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டீங்க, நமக்கு எதுக்கு அதெல்லாம் சொல்லிட்டு அதான் நாங்க போயிட்டோம் அப்படின்னு ஒரு மெசேஜ். நீங்க அந்த பெரும்பான்மையை கேட்க முடியாம எதிர்த்து தெரிச்சு ஓடுனீங்களா, இல்ல எங்க நம்ம கேட்ட கேள்விகளாம் இருக்கிற நோட்ஸ் எழுதி வச்சதெல்லாம் செஞ்சு விட்டுருவாரோன்னு பயந்து ஓடுங்கன்றத மக்கள் எல்லாரும் பார்த்தாங்க. சோ இனிமேலாவது ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டீங்கன்னா நின்று அதுக்கான ஆன்சரை வாங்கிட்டு ஓடுங்க. இப்படி கேள்வியை மட்டும் கேட்டுட்டு ஆன்சரை வாங்காம ஓடுனீங்கன்னா மக்கள் நாங்க அதுக்கான பதில சொல்லுவோம். இதுல வேற அப்படியே கெத்தா பேசி தள்ளிட்ட மாதிரி வெளியில போய் கெத்து காமிச்சுட்டு இருக்கீங்க. என்னன்னு கொஞ்சம் நீங்க பேசி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்கன்னா எங்க அண்ணன் விஜய் அண்ணன் பேசுறத நாங்க கேட்டிருப்போம். உங்க வண்டவாளம் தண்டவாளம் வெளியில வந்திருக்கே. என்னன்னு இப்படி பண்ணிக்கிட்டீங்க? ஏன்னே நீங்க இப்பெல்லாம் பண்ணிருக்க கூடாதுனே. அப்பதானே நீங்க யாருன்றது எங்களுக்கு தெரிய வரும். உங்களோட தண்டவாளம் வண்டவாளம் எங்களுக்கு தெரிய வரும், நாங்க புரிஞ்சுக்கோமே. ஆல்ரெடி நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா எங்க அண்ணே உங்களை வச்சு செய்யறத நாங்க பாத்துருக்கத மிஸ் பண்ணிட்டோமே, அந்த ஒரு வருத்தம் தானே எங்களுக்கு ரொம்பவே இருக்குது. எங்க அண்ணே உங்களை வச்சு செய்யற அந்த சம்பவத்தை நாங்க பார்க்க மிஸ் பண்ணிட்டோனே. அது உங்களால மட்டும் தானே. ஏனே இப்படி பண்ணிட்டீங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாம் தானே, வெயிட் பண்ணி கேட்டு போயிருக்கலாம் தானே. அட போங்கண்ணே.